ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் ஒரு தகவலில் இன்று நாம் பார்ப்பது ஜாயிண்ட் பெயினுக்கான தீர்வு. அது எப்படி இயற்கையான முறையில் சரி செய்யப்படும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அண்ட் லைக் பண்ணிக்கங்க, அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. பொதுவாக இந்த இயற்கை எண்ணெய் கொடுத்த நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட செடியில் இந்த எருக்கஞ்செடியும் ஒன்று. இந்த எருக்கஞ்செடி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், கிராமப்புறங்கள்லையும் கிடைக்கும், சிட்டிலையுமே கிடைக்கும். இதோடைய பயன்கள் யாருக்கும் தெரியாதனால இது வீணாக்குறாங்க. நம்ம எங்கெடுத்தாலுமே இங்கிலீஷ் மருத்துவத்தை தேடி போகிறதுனால தான் இயற்கை எண்ணெய் கொடுத்த செடிகள் எல்லாமே அழிந்து கொண்டு வருகிறது. இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதோட இலைப்பகுதி எடுத்து 2 பக்கம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதில் விளக்கெண்ணெய் தடவி ஒரு தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல்லில் இந்த எண்ணெய் தடவி வச்சுருக்க இந்த இலையை வச்சு நல்லா சூடு பண்ணணும். 2 பக்கம் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அது நல்லா ஒரு பழுப்பு நிறம் போல் மாறும். அந்த இலை மாறின பிறகு மிதமான சூட்டில் எடுத்து உங்களுக்கு முட்டியில் அந்த ஜாயிண்ட் பெயின் எங்கே இருக்கோ அந்த முட்டி, கை, கால் அந்த ஜாயிண்ட் பெயினில் வச்சு லைட்டாக உத்தரம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த மூலிகை எல்லாமே அந்த ஜாயிண்ட் பெயினில் இறங்கி உங்களுக்கு வலி நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடய பால் இருக்குது இல்லைங்களா, அந்த இலையை உடைச்சா ஒரு பால் பூ வரும். அந்த பால் எடுத்து மறு உள்ள ஏரியாவில் வச்சிங்கன்னா மறு கொட்டி போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பால் எடுத்து முள்ளு குத்துன ஏரியாவில் அந்த பாலை தடவி வந்தீங்கன்னா முள் கீழே விழுந்துடும். இந்த மாதிரி நிறைய மருத்துவங்கள் இதில் இருக்குது.